யாருப்பா இந்த பையன்? மிரட்டும் இளம் பாகிஸ்தான் தொடக்க வீரர். தென்னாப்பிரிக்கா தோல்வி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பெற்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பாகிஸ்தான் அணி 3 T20, 3 ஒரு நாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இது T20 தொடரை தென்னாப்பிரிக்க அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றிய நிலையில் பார்ல் நகரில் நேற்று முதல் ஒரு நாள் போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தென் ஆப்பிரிக்கா வீரர்கள் அதிரடியாக விளையாட முற்பட்டு விக்கெட்டுகளை இழந்தனர். குறிப்பாக பாகிஸ்தான் அணியின் சுழற் பந்துவீச்சாளர் சல்மான் ஆகா பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தென்னாப்பிரிக்கா முன் வரிசை வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். ஒரு கட்டத்தில் ஹென்ரிச் கிளாசன் மட்டும் அதிரடியாக விளையாடி 97 பந்துகளில் 86 ரன்கள் குவித்தார். இதனால் தென்னாப்பிரிக்கா அணி 50 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன்கள் எடுத்தது. சல்மான் ஆகா 4 விக்கெட்களையும் அப்ரார் அகமது 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனை அடுத்து 240 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று இலக்குடன் பாகிஸ்தான் அணி களமிறங்கியது. தொடக்க வீரராக களம் இறங்கிய 22 வயதான சையும் ஆயூப் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு முனையில் சயூப் அயூப் அதிரடி காட்ட, மறுமுனையில் அப்துல்லா ஷபீக் டக் அவுட்டாகியும் கேப்டன் ரிஸ்வான் ஒரு ரன்னிலும், கம்ரான் குலாம் 4 ரன்களிலும், இர்பான் கான் ஒரு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாபர் அசாம் 23 ரன்கள் சேர்த்த நிலையில் ஆட்டமிழந்தார். இந்த நிலையில் 60 ரன்கள் சேர்ப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் தடுமாறியது. அப்போது ஷையும் அயூப், சல்மான் ஆகா ஜோடி சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் இந்த ஜோடி தென்னாப்பிரிக்காவிடமிருந்து வெற்றியை கவர்ந்து கொண்டு சென்றது. இந்த சூழலில் சையும் அயூப் 109 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதில் 10 பவுண்டரிகளும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். இதனால் ஆட்டத்தில் மீண்டும் திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு ரன்னில் இர்பான் கான் ஆட்டமிழக்க ஷாகின் ஆவ்ரிட்டி டக் அவுட் ஆனார். இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. சால்மன் ஆகா மட்டும் கடைசி வரை நின்று பாகிஸ்தான் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். இதன் மூலம் 3 பந்துகள் எஞ்சிய நிலையில் 7 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன்கள் எடுத்து பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. சல்மான் ஆகா 82 ரன்களுடன் களத்தில் நின்று வெற்றியை உறுதி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.